பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை பொழுதிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே செப்பனியா 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை குறித்து தியானிப்போம். இந்த பாடலை பாடி செப்பனியா 3:19. இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவரை ரட்சித்து தள்ளுண்டோனை சேர்த்து கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். ஆண்டவர் எத்தனை அன்பானவராக இருக்கிறார் பாருங்கள். வெட்கம் அனுபவித்த தேசங்களிலே நமக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக செய்கிற தேவன். புகழ்ச்சியும் கீர்த்தியும் நமக்கு அவர் உண்டாக்கி நம் மகிழ்ச்சியிலே மகிழ்ச்சி காண்கிற நல்ல தகப்பன். இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஓ, ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே, வாக்கு தத்த கானானை கையளித்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே, வாக்கு தத்த கானானை எனக்கு தந்தாரே. ஓ, ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். தலைமுறை தோறும் நம்பத்தக்கவர் நம் தேவன். செப்பனியா 3:19 படியாக புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் நம்மை வைக்கிற தேவன். நாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அவரை அப்பான்னு நேர்த்து அவருக்கு நன்றி செலுத்தி அவரை துதித்து அவரை ஆராதித்தாலே போதும். அவர் இனிமே எதுவும் செய்ய வேண்டியதில்லை, ஏற்கனவே எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அதை விசுவசிக்கும் பொழுது நலமான, சமாதானமான, சந்தோஷமான, நிறைவான, சுகமான வாழ்க்கையை கிறிஸ்து இயேசுக்குள் நாம் வாழ்ந்து அநேக மக்களை கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் நடத்தினோம். தனித்து வெறுக்கப்பட்டு வாழ்க்கையில் எந்த ஒரு மகிழ்ச்சியும் இல்லாமல்
சோர்ந்து போய் இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதோ என்று, இந்த மனிதர்கள் எப்படிப்பட்டதோ என்று கலங்கி, மனிதர்களிடத்திலே அன்பை எதிர்பார்த்து ஏமாந்து போய் துயரத்துக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக இந்த நாளில் ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு ஒருவர் உண்டு. அவர் ஒருவரே மெய்யான தெய்வம். உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் அவர் ஒருவரே மெய்யான தெய்வம் என்பதை அறிந்தவர்களாய் துவண்டு போய் சோர்ந்து போய் மனக்கசப்புடன் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பார்த்து, கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார், கிறிஸ்து உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி வாழ்ந்து காட்டுவோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய அன்பை தொடர்ந்து பகிர்வோம். ஆமேன். God bless you. Have a good day.